பெரிய வண்டியில பெரிய வண்டி போனோம். என்ன பெரிய வண்டி இருந்தா நல்லா இருக்குன்றாரு. அப்ப வந்து இதுதான் எனக்கு அழகு எனக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். அது என்னடா இன்னைக்கு ஆர்டர் வருதா இல்லை சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா இங்கிருந்து மகாபலிபுரம் ஒரு ஆர்டர் போடுறாங்க 782 இப்போ காசுல தான் எடுத்துட்டு போகணுமா. 58 கிலோமீட்டர் காட்டுது. பேட்டில தான் போட்டாங்க. தெரியல ஜீப்பா என்னன்னு தெரியல. செம்மையா இருக்குது. டொயோட்டா கம்பெனி இது தெரியல. விஜயன் சார் இந்த மாதிரி ஒரு கார் எடுத்துருப்பாரு. ஆனால் அது ஜீப்பு என்னன்னு தெரியல. இது எவ்வளோ பெருசா இருக்குது, நீட்டா இருக்குது. உனக்கு வந்த வாழ்க்கடாடு கார் இல்லை ஜம்முன்னு உட்காந்து போற நீ என்ன பண்றது. நான் அடிக்கிற வெயில்ல பைக்ல உட்காந்து போயிட்டுக்கிறேன். என்னடா என்ன ஏசி கார்ல உள்ள உட்காந்துட்டு ஜம்முன்னு வச்சு பார்த்து ஏறிக்க பார்த்துட்டு வரேன். உனக்கு கொடுத்த வச்சா வாழ்க்கை. புதுசா போறான் பாருங்க. என்னடா ஏதாவது பண்ற அந்த பாரு கலர் ஒளி மூட்டிட்டாங்க. அந்த மாதிரி காத்து வாங்கிட்டு போறாப்புல. போடா போடா நல்லா கயிறு கீழே போகுது. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி சொல்லலாம்னு பார்த்தா நம்மள சைடு போட்டு போறோம். கயிறு போய் டயர்ல மாட்டிக்க என்ன பண்றது. கயிறு கீழே போகுதுண்ணே. 58 கிலோமீட்டர். இல்ல புதுசுல அதனால இருக்கும் போடும். என்ன பண்ண வீடு ஆவடி பிரதர். லாகின் பண்ண 1 hour ஆகவே வரல. ஓகே நீங்க அப்படி ஆர்டர் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே இருங்க. அப்படியே அதே இடத்துல வெயிட் பண்ணா வராது. அது என்ன வேணும்னா யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. பக்கத்தில் இருந்தா உடனே வந்துடும். போட்டெல்லாம் ஓட்டுறாரா அதே வர மாட்டேன். ஊர்ல பயிர் மாதிரி போடுவோம். ஃபர்ஸ்ட் அது டிராப் லொகேஷன் தான் வந்தாச்சு. கால் பண்ணிடுவோம். பூஞ்சேரி வேற பேர். கலெக்ட் கேஷ் பிஃபோர் டெலிவரி. ஓகே. போர்ட்டலில் ஏதோ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்களே என்னது. இந்த மாதிரிலாம் வராது. கலெக்ட் கேஷ் பிஃபோர் டெலிவரி. காசு வாங்கிட்டு அப்புறம் டெலிவரி பண்ண சொல்லுது. ஹலோ அண்ணா போர்ட்டல்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. புரியல. ஹலோ ஹலோ ஹலோ
ஆனா திருகனந்தம்மா ஸ்ட்ரீட்டா திருகனந்தம்மான்னு சொன்னாங்க. திருகனந்தம்மா. எங்கண்ணா வரணும்? ஹலோ, நாள் ரோடு எங்கண்ணா தெரியுது? ஆமா, நான் இதுல வந்தேனா அந்த ரைட் எடுத்தா பாண்டிச்சேரி போற ரோடு. ஆமா, அந்த ரைட்ல தான் வந்தேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. இப்படி போனா பாண்டிச்சேரி லைன், இந்த சைடு போனா திருப்பூர் லைன், ஸ்ட்ரைட்டா பார்த்து தான் இது ஸ்ரீகொண்டம். சரிம்மா, இந்த லொகேஷன் அனுப்புறாங்களா அவங்க? நன்றிம்மா. என்னால லொகேஷன் எங்கேயா போட்டு வச்சிருக்காங்க, வேற எங்கேயா வர சொல்றாங்க. மேடா அது ஒன்றும் புரியலையா? பேப்பர்ல பாருங்க, புதுசா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டு அப்புறம் டெலிவரி பண்ணுங்க. இந்த மாதிரி முன்னாடி வராது, இப்ப வந்திருக்குது. ஆனா இங்க இருந்தா 100 கிலோமீட்டர் காட்டுதுண்ணா அது. புரியல. ஏன்னா 3 கிலோமீட்டர் தான் அசால்ட்டா சொல்றீங்க. எவ்வளவு பேர் 3 கிலோமீட்டர் தான் 3 கிலோமீட்டர் தான் சொல்றீங்க. நான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுத்த லொகேஷன்ல வந்துட்டேன். இப்ப எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் வர சொல்றீங்க. இப்ப இது வரைக்கும் அதானா அப்படி சொன்னா சரின்னு சொல்லிட்டு வரலாம். நீங்க அசால்ட்டா என்ன சொல்றீங்க, 3 கிலோமீட்டர் தான் வாங்குறீங்க. ஆனா இப்ப இந்த லொகேஷன் வரதுக்கு மட்டும் தான் எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்கிருந்து 3 கிலோமீட்டர் போனா அதுக்கு எனக்கு காசு வராது. அதனால எவ்வளவு அசால்ட்டா சொல்றாரு பாருங்க. லொகேஷன் அனுப்பிச்சு விட்டு இங்கிருந்து 3 கிலோமீட்டர் போகணுமா? இன்னும் பாண்டிச்சேரி போற ரோட்ல 3 கிலோமீட்டர் தான் வேணும். அவர் இந்த அசால்ட்டா சொல்றாரு 3 கிலோமீட்டர் சொல்லிட்டு. அவன் தவணுங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் வேணும், அதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வாங்க எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு டிராபிக் பாத்தீங்கல்ல? யாரு இப்ப புக் பண்ணது? இப்ப போன் பேசுங்க. எவ்வளவு டிராபிக் இருக்குது? 3 கிலோமீட்டர் அசால்ட்டா வர சொல்றீங்க. 82 782 ரூபாயில 93 ரூபாய் அவங்களுக்கு கமிஷன். 688 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். 58 கிலோமீட்டர் அம்மா. சொல்லு. ஓகே, தேங்க்யூ. 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாருங்க. 3 கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்தல 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். ரூபாய் எடுத்துட்டேன். பேசஞ்சர் தான் கூட்டிட்டு போயிருந்தோம். போற 100 ரூபாய் தான் காட்டுச்சு. எடுத்துட்டேன். என்ன பண்றது, ஒருத்தா இருக்குது சும்மா போறது. நூத்தி 46. ரூபாய் 108 ரூபாய் தானே நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ₹24 ஒரு 12 ரூபாய் 36 ரூபாய் அவனுக்கு கமிஷன். மகாபலிபுரத்துல இருந்து இங்க சும்மா வரணும். திருப்பூர் ஒரு 10 கிலோமீட்டரு. இந்த ப்ரோ வந்தாரு, கூப்பிட்டு வந்துட்டேன். 100 ரூபாய் 108 ரூபாய் கட்டுறது போற விடுங்க. சும்மா உங்களுக்கு 108 ரூபாய் கட்டுறது இல்லையா? சரிங்க, தர வர போட்டா கண்டினியூ பண்றேன்.
மூணாவது போட்டாங்க. சேலம் பக்கத்துல எடுத்துட்டு சிரிச்சேரி 112 ரூபாய் எவ்வளோ காட்டுச்சு பேப்பர்ல எடுத்துட்டேன். துணி கடை எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் போல. பேகா பேமெண்ட் அங்கேயா? பேமெண்ட் ஓகே. கிறிஸ்மஸுக்கு சூப்பராக பண்ணிருந்தாங்க பாருங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சானா? H04 இல்லையா? மூணாவது ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 112 ரூபாய். நமக்கு வந்து 98 ரூபாய் தான் கொடுத்தான். 14 ரூபாய் அவன் எடுத்துக்கிட்டான். $220. கேமரா அதான் எதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறது? யூடியூப்ல வீடியோ போடுவோம். யூடியூப் பெரிய வண்டியில பெரிய வண்டி போனோம். எவ்வளவு ப்ரோ அது கேமரா? 10,000 ரூபாய். என்ன பெரிய வண்டி இருந்தா நல்லா இருக்குன்றாரு. அப்ப வந்து இதுதான் எனக்கு அழகுச்சா, இதுதான் எனக்கு பெட்டாரு எல்லாமே. எல்லா வண்டியும் இவ்வளவுதான் புக்காட்டு எனக்கு இப்படி சொல்லிட்டாரு. ஐயோ இது நல்லா இருக்கும். என்ன பீஸா? பிஜேபியா? $152. $152. பிஜேபி ஆபீஸ் அது. கட்சி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் தெரியலாம். இது ஆர்டர் போட முடிச்சுக்கலாம். ராத்திரியில் 230 ப்ளஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 786 ப்ளஸ் ஒரு 50 ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனல, அதனால் 50 ரூபா கொடுத்தாரு. அவ்வளோதான். 1066 ரூபா மைனஸ் 220 ரூபா பெட்ரோல். 846 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட்டு. இதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 846. சரிங்க பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.